Hello friends, welcome to GraphicGenie. நீங்கள் thumbnail பார்த்துட்டே வந்திருக்கலாம். வீட்டில் எப்படி நீங்களே ஈஸியாக நீங்கள் போடுற டாப்ஸோ இல்லை வந்து டிஷர்ட்லேயோ உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ் இல்லை டெக்ஸ்சர் வந்து நீங்களே பிரிண்ட் பண்ணிக்கிறது எப்படின்றத தான் நீங்கள் thumbnailல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது ஸோ சிம்பிள். நான் இந்த வீடியோ முழுக்க சொல்லுவேன், அதை வந்து ஸ்கிப் பண்ணாது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம தமிழில் தான் சொல்கிறோம். இங்கிலீஷ் சேனலில் சொன்னால் கூட புரியாததுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வந்து தமிழ் சேனலில் சொல்லும் போது வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். இதை வந்து பிரதர்ஸ் பார்க்கறத விட சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம அவ்வளோவா டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், பேட்டர்ன்ஸும் அவ்வளோவா பசங்க போட மாட்டாங்க, பிளெயின் ஷர்ட்ஸ் தான் போடுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட் கலரை எப்படி மாற்றணும் அப்படின்றதுக்கு வீடியோ வேணும்னா நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஃபார் மென்ஸுக்கு ஒண்டி. அதை பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இல்லைனா வந்து டிஷர்ட்டில் எப்படி எதனா ஒரு பிக்சரை பிரிண்ட் பண்ணணும் ஃபோட்டோஷாப்லேயே வீட்லேயே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கணுன்னாலும் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, நீங்கள் பிக்சரை வந்து போஸ்ட் பண்ணுறவங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேமராலே ஃபோட்டோஷாப்பை அழகாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணி நீங்களே வந்து இந்த வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணிக்கலாம். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியாகவே புரிஞ்சிடும், ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. இப்போ தான் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே வர சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் தமிழில் போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, ஃபாலோ அதே மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணலாம். ரொம்ப பேசுகிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கிளியராக கட் பண்ணிட்டேன். குயிக் செலெக்ஷன் டூல் இல்லைனா வந்து பென் டூலை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டு. அது ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும், அதனால் நாங்கள் போடலை, வேணும்னா போடலாம். இப்போ நான் ஷர்ட்டை ஒண்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் செலக்ட் பண்ணணும், ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக செலக்ட் ஆகிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் செலக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இப்போ நான் முடிச்சிட்டேன், கட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம். சாலிட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அடிக்காத மைல்டு கலர் போட்டுக்கணும். ஒயிட்டு இல்லைனா வந்து ஸ்கை ப்ளூ, ரொம்ப மைல்டு கலரில் போட்டுக்கணும், ரொம்ப அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ரெடி பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஃபார் ஆல் பேட்டர்ன்ஸ் ஃபார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஆனால் சிஸ்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து அவங்க பேட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது ஆன்லைன்லேயே, அதுக்காக அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து பாய்ஸுக்கு அவ்வளோ இல்லை. இருந்தாலும் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை நம்ம வெப்சைட்லேயும் போஸ்ட் பண்ணிட்டு லிங்க்கு கொடுப்பேன், இந்த கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்பேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு நல்லாவே இல்லை இருந்தாலும் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஷர்ட்டை விட ஷர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஷர்ட்டுக்கு வந்து இது வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். டிஷர்ட்டுக்கு நல்லாயிருக்கும், ஷர்ட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் காமிச்சிட்டே இருப்பேன், இன்னும் ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ் காமிப்பேன், அதெல்லாம் நல்லாயிருக்கும், விடாத பாருங்கள். இப்போ நீங்கள் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்ட உடனே நான் ஒரு பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்காது தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கலர் பர்ன் கொடுத்துட்டிங்கன்னா அது போய் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் ஆகிட்டோடனே நீங்கள் ஜஸ்ட்டு கர்வ்ஸையும் லெவல்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டால் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஷர்ட்டுக்கு நல்லா தான் இருக்காது இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம். ஆனால் வந்து டிஷர்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத.
இப்போ நீங்கள் வியூவர்ஸ் வந்து ஒரு சிஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆக்ஷனாக நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு விதமான போஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை வந்து கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து தனியாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து டாப்பில் வச்சுக்கோங்க. பேட்டர்ன் வந்து நான் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பண்ணது போட்டுக்கலாம். இல்லைனா வந்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோவில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், இல்லைனா வந்து கமெண்ட்லேயும் பேட்டர்ன் கொடுப்பேன். கேர்ள்ஸுக்கு நிறைய பேட்டர்ன் இருக்குது, அதனால் கவலையப்பட தேவையில்லை. நீங்கள் விடாத நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் சொன்ன டுட்டோரியலும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம். புரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்டாலும் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இது யார் எப்பயுமே வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் சிஸ்டரோ இல்லை வந்து ஃப்ரெண்டுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களே வந்து ஃபோட்டோஷாப் மூலிமா பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸும் கெயின் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டுட்டோரியலில் பார்க்கலாம். தேங்க்யூ.